கணேச சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் அஸ்ட்ரோ டிவைன் நேயர்களே, உங்கள் அத்துறை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் 2026 ஆண்டு ஜூன் மாத நல் வாழ்த்துக்கள், வணக்கங்கள். இந்த ஜூன் மாசத்துடைய கிரகநிலைகள் பார்க்கிறோம். செவ்வாய் பகவான் மேஷ ராசியில் ஆட்சியாக இருக்கக்கூடிய ஒரு சூழல். இந்த மாசத்துடைய 19ஆம் தேதி ஒரு ரிஷப ராசிக்கு பயிற்சி அடைகிறார். அதே போல சூரிய பகவான் ரிஷப ராசிக்கு அந்த மாச துவக்கத்தில் இருக்க. இந்த மாசத்துடைய 15ஆம் தேதி வாக்கில் அவர் மிதுன ராசிக்கு போயிடுறார். மிதுன ராசியில் புதன் பகவானும் 15ஆம் தேதிக்கு பிறகு சூரிய பகவானும் சேரப்போகிறார்கள். அதே போல குரு பகவான் ஜூன் மாதம் 1ஆம் தேதி ராத்திரி 1:57 மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்குள் பிரவேசமாகிறார். திருக்கணிதப்படி அரசியலை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசியலில் ஜூன் மாதம் முழுவதும் பரபரப்புக்கு பஞ்சம் இருக்கார். தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் புதிய புதிய திட்டங்கள் விஷயங்களை செயலாக்க முனைவார். அதிகாரிகளோடு நிறைய பேச்சுவார்த்தைகள் நடத்துவார். மிக முக்கியமான விஷயங்களை எல்லாம் தமிழக முதல்வர் விஜய் பொதுமக்களுக்கு நல்லது தரக்கூடிய பல விஷயங்களை செய்ய போகிறார். அதே போல பொதுமக்களுடைய போராட்டம், இந்திய தேசத்திலே ஆங்காங்கே பொதுமக்களுடைய போராட்டம் நடக்கும் மாதமாகவும் இந்த மாதம் இருக்க போகுது. என் அன்பான மீனராசி நேயர்களே, மீனராசிக்காரங்களுக்கு 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் மிக நன்மையான மாதம். இந்த மாசம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா நீங்க இருப்பீங்க. நிறைய கோபம் வரும், நிறைய வேகம் வரும், செயல்கள் வேகம் ரொம்ப நிறைய இருக்கும். புதுசு புதுசா அடிச்சுவீங்க. ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா ரொம்ப எனர்ஜெட்டிக்கா நீங்க இருப்பீங்க. ஆனா திடீர்னு ஒரு எனர்ஜி நமக்கு வந்துருச்சுன்னு தோணும். அந்த அளவுக்கு ஒரு வேகமான செயல்பாடு. அதே மாதிரி ஒரு வீட்டுல குடியிருக்கீங்க. அந்த வீட்டை இடிச்சு பெருசா கட்டினா என்ன அப்படின்னு சிந்தனை வரும். வீட்டை அழகுபடுத்துவீர்கள், பொலிவுபடுத்துவீர்கள். ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்குன்னா அதை இடிச்சு கட்டி பெரிய அபார்ட்மெண்டா உருவாக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடுவீங்க. சில பேர் அடுக்குமாடி குடியிருப்பில் இந்த மாசம் வீடு வாங்க போறீங்க. பழைய சொத்துக்களை விற்கக்கூடிய வாய்ப்பு சிலருக்கு கூடி வரும். ஒர்க் டென்ஷன் இருக்கா? நிச்சயம் இருக்கு. ஒரு டார்கெட்டை கொடுத்து அச்சீவ் பண்ண சொல்றாங்க, வேலை வாங்கிட்டே இருக்காங்க, அதெல்லாம் இருக்கு. ஆனா அதெல்லாம் நீங்க சமாளிச்சிருவீங்க. பெரிய யோகம் என்ன மீனராசிக்காரங்களுக்கு? ஜூன் 1ஆம் தேதி இரவு 1:57 ஜூபிட்டர் டிரான்சிட் உங்க ராசிக்கு அதிபதி உச்சமாகிறார். அதுவும் எங்க பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உச்சம் வாங்குறார். அப்போ உங்கள் முன்னோர்கள் செய்த புண்ணியம், நீங்க போன ஜென்மத்தில் பண்ணின புண்ணியம், உங்க குலதெய்வத்துடைய அனுக்கிரகம், இதெல்லாம் உங்களுக்கு பெரிய அளவு ஹெல்ப் பண்ண போது. பினான்சியலா ஒரு பெரிய அச்சீவ் பண்ண போறீங்க. பெரிய லாபம் வரப்போகுது. ஆபீஸ்ல இருந்த ஒர்க் டென்ஷன்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி குறைய துவங்கிடும். மீனராசிக்காரங்களுக்கு இதையும் தாண்டி பெரிய மன உளைச்சல் இருக்குன்னு சிலர் சொல்றீங்க. அந்த மன உளைச்சல் இருக்கக்கூடியவர்கள், கடுமையான மன உளைச்சல், சார் வாழவே பிடிக்கல சார் அப்படிலாம் சொல்றீங்க. தொழில் எனக்கு பெரிய லாபம் இல்லை சார், ரொம்ப நெருக்கடியா இருக்கு, ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கு, சில பேர் எனக்கு தப்பான அட்வைஸ் பண்றாங்க அப்படிலாம் சொல்றீங்க. மீனராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவிற்கு மனசு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சிலருக்கு இருக்கு, ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு. அப்படிப்பட்டவர்கள் அவர்களுடைய சுய ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் பெறுவது மிக மிக அவசியம். இப்ப ஜூபிட்டருடைய பார்வையினால குலதெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்கும். குரு பலன் கிடைப்பதனால கல்யாண விஷயம் முடிக்கும். கெட்டி வேழம் வாங்க போது பல குடும்பங்கள்ல கெட்டி வேழம்லாம் இருக்கட்டும் சார், கல்யாணம்லாம் ஆயிடுச்சு, குழந்தை பாக்கியம் எப்போ சார் கேட்டீங்கன்னா, குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய மாதம் இப்போ உங்களுக்கு நெருங்கி வருகிறது. சில பேர் கண்களுக்குரிய பயிற்சிகள் செய்வீங்க. அந்த கண்களுக்குரிய பயிற்சிகள் செய்து இதுவரை அணிஞ்சிருந்த கண்ணாடிகளை கூட தூக்கி போட்டுடலாம். அந்த அளவு கண்களுக்குரிய முறையான பயிற்சிகள் செய்யக்கூடிய அமைப்பு இந்த மாசம் ஏற்படும். அதே போல உடல் நலத்துல ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். அதுக்குரிய சரியான மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கிறதுங்கிறது மீனராசிக்கு மிக அவசியம். படிக்கக்கூடிய மாணவர்கள் 10th +1 +2 படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்பட போகுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஹெல்த்ல ப்ராப்ளம் இருந்தாலும் தேக ஆரோக்கியத்துக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுப்பீங்க. வேலை பார்க்கக்கூடிய இடங்களிலே அரசு அதிகாரியாகவோ அரசு அலுவலராக நீங்கள் இருந்தாலோ வம்பு வழக்குகள், லஞ்ச லாவணிய வழக்குகளில் சில சிக்கிக்கொள்ள நேரிடலாம் என்பதனால்
மிகுந்த கவனமாக பொறுப்புணர்ச்சியோடு நீங்கள் செயல்பட வேண்டியது மிக அவசியம். சில உறவுகளை, சில நட்புகளை இப்ப கட் பண்ணுவீங்க. சில உறவுகள் உங்களுக்கு தொந்தரவு தரக்கூடியதாக இந்த மாதம் இருக்கலாம். பினான்சியல் விஷயங்கள்ல, ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ல ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உங்களை பாதிக்கக்கூடிய அளவுக்கு தவறான முடிவுகள் நீங்கள் எடுக்கலாம். வெளிநாட்டு வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய அமைப்பும் சிலருக்கு இருக்கு. வேலை ரீதியான முன்னேற்றங்கள் வருவதற்கும் குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். இப்போ இந்த மாசம் எனக்கு எல்லா வகையிலும் வெற்றி வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் ஒரு முறையாவது ஸ்ரீரங்கம் போகணும். ஸ்ரீரங்கம் போய் பெருமாளையும் தாயாரையும் வழிபாடு செய்வது என்பது ஒரு பெரிய வளர்ச்சியை உங்க லைஃப்ல உருவாக்கி கொடுக்கும். இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். கனவுல குழந்தைகள் நிறைய தென்படும். குழந்தைகள் விளையாடுற மாதிரி, குழந்தைகளை பார்க்குற மாதிரி, குழந்தைகளை கொஞ்சுவதை போல் அந்த கனவுகள் தென்படக்கூடிய அமைப்பை நீங்க பார்ப்பீங்க. அதே போல பயணங்கள் செய்வதை போல இந்த மாதம் நீங்க நிறைய கனவுகள் காண போறீங்க. உங்க வாழ்க்கையில பெரிய பெரிய சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் இருக்கு. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக ஸ்ரீரங்கம் பெருமாள் பெரிய அனுக்கிரகம் பண்ணுவார். உங்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். கல்வியில ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்பட போகுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஹெல்த்ல ப்ராப்ளம் இருந்தாலும் தேக ஆரோக்கியத்துக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுப்பீங்க. வேலை பார்க்கக்கூடிய இடங்களிலே அரசு அதிகாரியாகவோ அரசு அலுவலராக நீங்கள் இருந்தாலோ வம்பு வழக்குகள், லஞ்ச லாவணிய வழக்குகளில் சில சிக்கிக்கொள்ள நேரிடலாம் என்பதனால் மிகுந்த கவனமாக பொறுப்புணர்ச்சியோடு நீங்கள் செயல்பட வேண்டியது மிக அவசியம். சில உறவுகளை, சில நட்புகளை இப்ப கட் பண்ணுவீங்க. சில உறவுகள் உங்களுக்கு தொந்தரவு தரக்கூடியதாக இந்த மாதம் இருக்கலாம். பினான்சியல் விஷயங்கள்ல, ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ல ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உங்களை பாதிக்கக்கூடிய அளவுக்கு தவறான முடிவுகள் நீங்கள் எடுக்கலாம். வெளிநாட்டு வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய அமைப்பும் சிலருக்கு இருக்கு. வேலை ரீதியான முன்னேற்றங்கள் வருவதற்கும் குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். இப்போ இந்த மாசம் எனக்கு எல்லா வகையிலும் வெற்றி வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் ஒரு முறையாவது ஸ்ரீரங்கம் போகணும். ஸ்ரீரங்கம் போய் பெருமாளையும் தாயாரையும் வழிபாடு செய்வது என்பது ஒரு பெரிய வளர்ச்சியை உங்க லைஃப்ல உருவாக்கி கொடுக்கும். இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். கனவுல குழந்தைகள் நிறைய தென்படும். குழந்தைகள் விளையாடுற மாதிரி, குழந்தைகளை பார்க்குற மாதிரி, குழந்தைகளை கொஞ்சுவதை போல் அந்த கனவுகள் தென்படக்கூடிய அமைப்பை நீங்க பார்ப்பீங்க. அதே போல பயணங்கள் செய்வதை போல இந்த மாதம் நீங்க நிறைய கனவுகள் காண போறீங்க. உங்க வாழ்க்கையில பெரிய பெரிய சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் இருக்கு. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக ஸ்ரீரங்கம் பெருமாள் பெரிய அனுக்கிரகம் பண்ணுவார்.